அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன். எப்படி பேசுகிறாங்க பாருங்க, வார்த்தை பேசுங்களா அன்பு பிள்ளைகளே. இமைப்பொழுது உன்னை கைவிடும். இமைப்பொழுதில் உலக சூழ்நிலையும் நம்முடைய சூழ்நிலையும் மாற்ற இயேசு வாழ முடியும். ஒரு நொடிக்குள்ளே எல்லா சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியுங்க. அவர் தான் சொல்கிறார், நம் பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது, அநீதியான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாக இருக்காதான். ஒரு இமைப்பொழுது அந்த பாவம் செய்கிற நேரம் கொஞ்சம் நேரம் தாங்க நம்மளை விட்டு ஆண்டவர் வெளியே நிற்பார். எப்பவுமே நம்மளோடு இருக்கிறவர் தான். நீ இயேசு அறிந்திருக்கலாம், நீ அறியாது இருக்கலாம், எப்படியாப்பட்ட மனுஷராக இருந்தாலும் அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ளே இருக்குதுங்க. ஒரு மனுஷன் பிறக்குவதற்கு முன்பாக மண்ணிலாரே மனுஷனை உருவாக்கி நாசிலே சுவாசத்தை ஊதினாராம். மனிதன் ஜீவாத்மானான். அந்த ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இயேசு நம்ம கூட தாங்க இருப்பார். அவர் ஜீவன் தாங்க நம்மளுக்குள்ளே ஓடி இருக்குது. அவர் தான் சொல்கிறாரு, என் பிள்ளை தவறு செய்ய போகிறான், என் மக தவறு செய்ய போகிறான்னு சொல்லிட்டு தள்ளி ஒரு இமைப்பொழுதில் நிற்பாருங்க. நம்மளுக்குள்ள பாவம் வந்த உடனே நம்ம இயேசுவை மறந்து விடுகிறோம், தாய் தகப்பனை மறந்து விடுகிறோம், உற்றார் உறவினை மறந்துவிடுகிறோம், தவறு செய்து விடுகிறோம். அந்த இமைப்பொழுதில் தான் இயேசு நம்மளை விட்டு தூரமாக இருப்பாராம். ஆனாலும் அவர் ஜீவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஆத்மா நேசர் அவருங்க. அந்த உருக்கமான இரக்கத்தினால நம்மளை சேர்த்துக்கொள்வாருங்க, நம்மளை சேர்த்துக்கொள்வார். அந்த பாவம் செய்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு வெளிக்கு தூரமாக தான் இருப்பார். ஆனால் உருக்கமான இரக்கத்தில் சேர்த்துக்கொள்வாருங்க. நம்ம தாய் தகப்பன் சகோதரெலாம் கூட பாருங்கள், நம்ம ஒரு பாவம் செய்துட்டான் தினமும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க, குத்தி குத்தி காட்டுவாங்க. நம்ம அதனாலே சோர்ந்து போயிடுவோங்க. ஒரு இமைப்பொழுதில் அவர் கைவிட்டார். உருக்கமான இரக்கத்தினாலே நம்மளை இழுத்து கொண்டாருங்க, சேர்த்து கொள்வாருங்க. அந்த உருக்கம் நமக்கு வேணும்னா பாவத்தை விடுவோம், சாபத்தை விடுவோம், இயேசுக்காக வாழ்வோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.